ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ப்ளீஸ் லீனா ஃபைலை கொடு. நீ தான் காலையிலேருந்து 3 தடவை போயிட்டு வந்துட்டல. நான் ஒரு தடவை கூட போகலடி. எனக்கு ஜிமன் சாரை பார்க்கணும் போல இருக்கு. மார்னிங் பார்த்தல, அப்புறம் என்ன, நானே போய் கொடுத்துட்டு வரேன். இல்லைனா ப்ளீஸ், நான் ஜிமன் சாரை பக்கத்தில் பார்க்கவே இல்லடி. எனக்கு ஃபுல்லாக எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் இந்த ஃபைலை மட்டும் கொடு. ஒரே ஒரு தடவை. எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. அதெல்லாம் தர முடியாது. இதை 3 தடவை பார்த்துட்டு வந்துட்டலடி, அப்புறம் என்ன, ப்ளீஸ் கொடு. சரி இந்தா. தேங்க்யூ. வேணும் அந்த ஃபைலை வாங்கிட்டு ஜிமன் கிட்டே போனோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமன். இந்தாங்க சார். என்ன? அது நாங்கள் ஆல்ரெடி பண்ண ஒர்க் எதுவும் சரியில்லைன்னு இதை நீங்கள் ரீஒர்க் பண்ண சொன்னீங்க. பார்க்குறீங்களா? ஓ கொடு. இந்தாங்க சார். ஜிமன் கையில் ஃபைலை கொடுத்துட்டு ஜிமனையும் பார்த்துட்டே இருந்தான். ஜிமனோட கண், ஜிமனோட மூக்கு, ஜிமனோட லிப்ஸ், ஜிமனோட நெக்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்ணியிருக்கீங்க? இதுவும் அதே லட்சணத்தில் தான் இருக்குது. ஒரு தடவை நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை விட பெட்டராக பண்ணணும்னு தெரியாதா? அது சார், உங்கள் டீமில் தான் மேன் பவரும் ஜாஸ்தி. என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? அது சார். ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஆமாம், இது தான் விட்டு சொல்கிறீங்க. ஜிம்மில் அந்த ஃபைலை தூக்கி போட்டான். அது வாயின் மேலே விழுந்து அதில் இருக்க பேப்பர்லாம் கீழே விழுந்துச்சு. ஒன்று பறக்கிட்டு. ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். போ. 10 பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே திருப்பி பார்த்துட்டு கொடுத்துட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்ல. நானும் பார்த்துட்டே இருந்திருப்பேன். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கான். என்ன கண்ணு இது, கண்ணு மட்டுமே தனியாக எவ்வளோ அழகாக இருக்கே. இந்த குட்டி ஃபிங்கர்ஸ் ஒரு பெண்ணை பிடிச்சி எழுதும்போது, ஐயோ காட், நீங்கள் கிரேட் தெரியுமா? எப்படி தான் எவ்வளோ அழகான பசங்களை படிச்சிருக்கீங்களோ. என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்கா? இல்லைனா ஜிமன் சார் பக்கத்தில் பார்த்தேன். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு. அதுவும் அவர் உட்காந்துருக்க போஸ்க்கும், அவர் ட்ரெஸ்ஸுக்கும், அவர் ஸ்கின் கலருக்கும், ஓ காட், நான் அங்கேயே கரைஞ்சி போயிட்டேன் தெரியுமா? சார் என்ன சொன்னார்? என் ஃபைலில் பேப்பர்ஸ்லாம் இப்படி தலைகீழ இருக்குது. அதுவா, என்னடி வேலை பார்க்குறீங்க? அகைன் எல்லாம் தப்பாக தான் இருக்கான். கரெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. புடி. என்ன வேலை பார்க்குறீங்களா? நீயும் பார்த்த வேலை தான் இது. லீனா அகைனும் இதே மாதிரி தப்பாகவே பண்ணி கொண்டு போவோமா? இன்னும் ஒரே ஒரு தடவை. நான் ஒரே ஒரு தடவை சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு ½ hourலேயே தாங்க. சும்மா சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணித்தாங்க. தப்பெல்லாம் தப்பாகவே இருக்கட்டும். நான் ஒரே ஒரு தடவை சாரை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. வேலையை விட்டு தூக்கிடுவார், பரவாயில்லையா? என்னடி? ஆமாம், ஆல்ரெடி 6 தடவை இது தப்புன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறமும் போனோன்னா பேகெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரி, இதை கரெக்டாவது பண்ணுங்க. போய் நல்ல பேராவது வாங்கிட்டு வரேன். அப்போ அது அவர் சிரிக்கிறாரான்னு பார்ப்போம். ஒரு சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்குடி. அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட காலில் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தார். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? ஜிமன் சார் என்ன பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி சைட் அடித்தா மட்டும் போதாதுடி. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணும் போல் இருக்குது. இன்னும் கொஞ்சம்னா கணத்தில் பலார் நிறைவாரு. வாங்கிட்டு வரியா? அப்படி இல்லை, அவர் பக்கத்தில் போகணும். அவர் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணணும். அன்றைக்கி எனக்கு க்ராஸ் பண்ணி போனார். என்ன வாசனை தெரியுமா? அதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து ஸ்மெல் பண்ண ஆசையாக இருக்குடி. லைஃப்பில் ஒருத்தர் வேதத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்கணும். அதெல்லாம் எல்லாமே லைஃப் வீணாக போயிடக்கூடாது. சரி வா, இதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இல்லைனா இதுக்கும் சேர்த்து திட்டுவார். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஆஃபீஸ் முடிய போகிறதுக்கு முன்னாடி இதை நீ பார்த்துக்கோ. நான் போய் சாக்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துட்டு வரேன். லீனா ப்ளீஸ் லீனா, நான் கொண்டு போகிறேன் லீனா, ப்ளீஸ் லீனா. நீ தான் பார்த்துட்டு வந்துட்டல, நான் பார்த்துட்டு வரேன்டி ப்ளீஸ். லீனா ப்ளீஸ் லீனா. லீனா ஒரே ஒரு தடவை லீனா. நீ 3 தடவை போயிட்டு வந்துட்டடி இன்னைக்கு. நான் ஒரு தடவை தானே போனேன். லீனா ப்ளீஸ். வாய்ப்பே கிடையாது. ஆஃபீஸ் முடிய போதும். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் ஜிமன் சாரை பக்கத்தில் பார்க்க முடியும். நான் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். லீனா ப்ளீஸ் லீனா, ஒரு தடவை லீனா. அதெல்லாம் கிடையாது, என்ன விடு. லீனாவும் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அவள் பேகு, மொபைல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஜிமனோட கேபினுக்கு போனான். ஸோ கமன், எங்கே போகிற? அது சார், ஆஃபீஸ் அவர் முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்புறேன். இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, டைம் ஆயிடுச்சா? ஓகே கொடு. ஓகே, பட்
நான் உங்ககிட்ட இன்னுமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இட்ஸ் ஓகே. மீது இருக்க ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சிமன் சார் பார்த்தியா? ஆமாடி, இவ்வளோ நேரம் ஆகியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். எவ்வளோ அழகாக தெரியுமா ஜிமன் சார்? போதும் இனி ஒன்றும் சொல்ல வேணாம், போவோம். பார்க்கலாம். அப்படியே அங்கேருந்து லீனா வைனும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. லீனா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நிமிஷத்துலேயே லீனாவுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். நான் தான். ஓகே மேம் ஓடிபி சொல்லுங்கள். ஓடிபியா? ஒரு நிமிஷம். எங்கே அச்சோ ஃபோன் எங்கே வச்சு? அது ஒரு நிமிஷம். ஃபோன் கொடு. என்னடி ஃபோனை காணுமா? எங்கே வச்சுன்னு தெரில. கொஞ்சம் கால் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன். லீனாவோட ஃபோன் ஜிமினோட கேபினில் ரிங் ஆச்சு. இது யாரோட மொபைல்? ஹலோ என் பேர் லீனா. என்னோடய மொபைல் இது என்னோடய மொபைல். நீங்கள் யார்? என் மொபைல் உங்கள்கிட்ட எப்படி? லீனா இதுவும் ஃபோனா? ஆமாம் நீங்கள்? நான் ஜிமன் சார். ஜிமன் சார் நீங்களா? உன் மொபைலை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா? அச்சோ சாரி சார், நான் கவனிக்கல. இப்போ தான் வந்து தேடினேன் ஃபோனு காணும்னு. எதை தான் ஞாபகம் வச்சுருக்கா? நாளைக்கு ஆஃபீஸில் வந்து எடுத்துக்கோ. அது ஓகே சார். இப்போ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அந்த ஓடிபியை மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே. மொபைல் லாக்காக இருக்கு. அது சார் பாஸ்வேர்ட் 3112. ஓகே யா ஓகே. ஓடிபி சொல்கிறேன். 1995. 1995. ஓகே சார். ஓகே சார், மொபைல் அங்கேயே இருக்கட்டும், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஜிம்மன் இந்த காலை கட் பண்ணிவிட்டு அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தான். என்ன இந்த ஃபோன் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஒயண்ணா ஃபோன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுவோம். ஒயன்லீனாக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஜிம்மன் பாஸ்வேர்ட் போட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணான். வீட்டுக்கு போயிட்டியா? அம்மா சமைக்கலை, ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட போகிறேன். வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சு, இதை எப்படி வரட்ட? எலி என்னைய கடிக்குமா? எலி கடித்தா என்ன ஆகும்? பொண்ணுங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குது? லீனா மொபைலை ஆஃபீஸில் மறந்து வச்சுட்டு ஜிமன் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒயின்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு. இன்னைக்கு ஜிமன் சாரை பார்த்தியா? செம்ம ஹோட்டல் இருந்தாங்கல்ல. என்ன பற்றி பேசிக்கிறான்? செம்ம ஹோட்டல் இருந்தாங்கல்ல. ஜிமன் சார் ஏண்டி நாளுக்கு நாள் இவ்வளோ அழகாயிட்டே போகிறாங்க? என்ன ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிடி, சும்மாவே பார்த்துட்ருக்க. ஆனால் நீ கொடுத்து வச்சவ தெரியுமா, அடிக்கடி போய் பார்த்துட்டு வர. எனக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது. ஜிமன் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட நீ டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புனான். இன்னும் சொல்கிறேன் சார், எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா இன்றைக்கி, எவ்வளோ ஹாட்டாக இருந்தாங்க தெரியுமா. அதுலேயும் இன்றைக்கி அவங்களோட ஷூட்டில் ஃபர்ஸ்ட் 2 பட்டன் போடவே இல்லை. அது வழியாக அவங்க செஸ்ட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுடி, செம்ம ஹாட்டாக. அப்படியே டச் பண்ணி பார்க்கணும் போல இருந்துச்சு. ஜிமன் குனிஞ்சு அவன் ஷர்ட்டை பார்த்தான். அவன் ரொம்ப ஷையா அகெயின் டெக்ஸ்ட் பண்ணான். என்ன சாப்பிட்டுட்ருக்கியா? சரி ஓகே. நான் சொன்னேன்ல இன்றைக்கி ஜிமன் சார் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அதுவும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. அப்போ ஜிமன் சார் ஃபேஸை நீ பார்த்துருக்கணுமே. ஐயோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுடி. அதுலேயும் சாரோட கண்ணு இருக்கே, அந்த கண்ணை மட்டும் தனியாக சிரிக்குது தெரியுமா, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுடி. ஜிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் என் லைஃப்பில் ஒரு நாளாவது ஜிமன் சாரை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிடணும், ரொம்ப பெரிய கிஸ்ஸா. சார் போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிற வர ரொம்ப பெரிய கிஸ்ஸா. ஜிமன் ஃபேஸ் ஒரு கை வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே பெரிய ஸ்மைலோட கண்டிப்பாக பண்ணுவேன். என் லைஃபோட கடைசி ஆசையே அதுதான். அது மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும், அதை விட பெரிய ஆசைலாம் எனக்கு எதுவும் இல்லை.
சரி ஓகேடி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஜிமின் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அகைன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் காயின் பேசினதுலாம் தோண்டிகிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு தான் ஆஃபீஸ் வரலாம், எனக்கு சைட் அடிச்சிட்டு இருக்காளா? இது கூட தெரியாமல் இருக்கேடா. என் ஷர்ட்டில் எத்தனை பட்டன் போடாமல் இருக்குன்னு கூட பார்த்து வச்சுருக்கான் இவளா. ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுற ஜிமின், ஃபெயில் ஆகிப்பார். கொஞ்ச நேரத்துலையே அகைன் அந்த ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. பையன் தானா, என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கான். ஜிமின் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணோம். கண்ணெல்லாம் ஒயிடாகி கல்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் டாப் போடாமல் வெறும் இன்னொரோடு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருப்பா. என்ன இந்த ஃபோட்டோத்துக்கு சென்ட் பண்ணியிருக்கா? என்ன இவ எப்படி இருக்கா? ஏய், என் ஸ்டமக் கிட்ட என் நெக் கிட்டலாம் பாரு, ரெட்டாக இருக்குது. இதெல்லாம் எலி கடிச்சனால வந்திருக்குமா இல்லை மஸ்கிட்டோ போயிட்டா? இந்த எலி எனக்கு கடிச்சிருச்சான்னு தெரிலடி. நான் ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன், பார்த்தா இப்படி இருக்குது. என்னவா இருக்கும்? ஜிமின் அந்த வாய்ஸ் நோட்டையும் கேட்டுட்டு அவனோட அந்த பிக்கை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். லீனா பாத்தியா, இது என்னது? ஜிமினை லோயர் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அவனோட ஃபோட்டோவை அவன் ஒரு ஃபிங்கர் வச்சு சாஃப்டாக ரப் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அப்போ அகெயின் ஒயின்கிட்டேருந்து இன்னொரு ஃபோட்டோ ரிசீவ் வச்சு ஒயினோட ஸ்டமக்கில் இருந்து நீஸ் வர அவன் இன்னொரு மட்டும் இருக்க மாதிரி ஜிமின் இந்த ஃபோட்டோவை அப்படி பார்த்துட்டு இருந்தான். ஏய், ஸ்டமக் கிட்ட கூட இருக்குது பாரு, அப்புறம் தைஸ்லேயும் இருக்குது, இந்த பக்கம் கூட இருக்குது. எனக்கு என்னமோ வெளி கடிச்சு தான் ஏதோ அலர்ஜி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குமாடி, ஹாஸ்பிட்டலுக்கு போவா? ஜிமின் வயனோட பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். வயனோட இன்னர்கிட்ட வரும்போது அந்த பிக்கை இன்னும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஜிமினுக்கு லைட்டாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிது. அந்த ஸ்வெட்டெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கல்ப் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்தான். ஜிமின் டக்குனு மொபைலை கீழே வச்சுட்டு அகைன் எடுத்து வயனோட அந்த பிக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஏய், ஏதாச்சும் சொல்லுடி, இது என்னவா இருக்கும்? எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஜிமின், இட்ஸ் மஸ்கிட்டோ பைட் அப்படின்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் டேட்டாவெல்லாம் ஆஃப் பண்ணோம். இன்னும் இதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்க வேணாம், வீட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏ லீனா, அதெல்லாம் சரியாக போயிடுச்சு. எது சரியாக போயிடுச்சு? அதான்டி அந்த மஸ்கிட்டோ பைட்லாம், அதெல்லாம் சரியாக போயிடுச்சு. நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். மஸ்கிட்டோ பைட் மறுநாளே சரியாக போயிடும், இது தெரியாது உனக்கு? ஆனாலும் திடீர்னு அத்தனை பார்த்ததும் ரொம்ப பயமாகிடுச்சு. எப்படி ட்ரெஸ் கூட போய் கிடச்சிருக்கும்? ஏய், இப்போ இருக்க கொஸ்டின்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, எல்லா பக்கமும் கிடச்சி வைக்குது. என்ன கூட நேற்று செஸ்ட்டில் கிடச்சி வச்சிருச்சு, எப்படி சொல்லின்னு கூட தெரில. அப்போ லைனில் இருங்காச்சு. ஏய், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நேற்று கொடுத்தேன்ல அந்த ஃபைல் எனக்கு வேணும். ஓ, ஃபைலா சார், ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். ஒயின் கிட்டே கொடுத்து விடு. ஒயின் கிட்டேயா? சரி சரி, ஓகே சார். என்னடி ஒயின் கிட்டேன்னு சொல்கிற? ஜிமின் சாரா? ஜிமின் சார் தான். இந்த ஃபைலை போய் சார் கிட்டே கொடுத்துட்டு வருவியா? ஹேய், என்ன சொல்கிற? நான் போய் கொடுக்குவா? என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். சார் தான் சொன்னாங்க ஒயின் கிட்டே கொடுத்து விடுன்னு. அண்ணா கொடுத்துருந்துரு. ஹே, என்னடி சார் அதுக்கு என்ன கூப்பிட்றாங்க? இப்படிலாம் கூப்பிட மாட்டாங்களே. தெரில. ஐயோ, எதுக்குன்னு தெரிலையே. ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டேனா? ஒயின் ஜிமினோட கேபின் போனான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமன். ஜிமின் ஒயினை பார்த்ததும் அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருந்துச்சு. சார் ஃபைல். ஜிமின் அந்த ஃபைலை வாங்கிட்டு ஒயின் என்ன பண்ணுறான்னு நோட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் ஜிமின் ஒயினை தான் பார்க்குறான்றதை கூட நோட் பண்ணாமல் ஜிமினை ரசித்து பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ஜிமினோட ஷர்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் அவன் ஷர்ட்டில் இருக்க இன்னொரு பட்டனே கலட்டினான். ஒயின் கல்ப் பண்ணிவிட்டு ஜிமினை நிமிர்ந்து பார்த்தான். என்ன பார்க்குற? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா ஃபைலை தான் பார்த்தேன். ஓ, ஃபைலை பார்த்தேன். ஆமாம் சார். ஜிமின் 2-3 பேஜ் திருப்பிட்டு, அந்த மஸ்கிட்டோ பைட்லாம் சரியாயிடுச்சா? சார், அதான் உன் செஸ்ட்டில் ஹிப்பில் தைஸ்லாம் கடிச்சு வச்சுருந்துச்சி பார்த்தேன். அதெல்லாம் மஸ்கிட்டோ பைட் தான், எலி கடிச்சா அப்படிலாம் வருது. சார் சார், என்ன சொல்கிறீங்க? அது எல்லாமே மஸ்கிட்டோ பைட் தான், கன்ஃபார்ம். சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை. என்ன சார் இது? என்னோட மொபைல் நேற்று கேபினில் வச்சுட்டு போயிட்டான். இதை லீனா கிட்ட கொடுத்துரு.
சார் சார் அது ம் என்ன ஜிமின் எந்திரிச்சு வைன் கிட்ட வந்தோம். சார் சார் நீங்கள் அப்போ நீங்கள் இது பார்த்தீங்களா? ஜிமின் வைன் கிட்ட வந்து அவனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சு வைனை லிஃப்ட் பண்ணி அந்த டேபிள் மேலே உட்கார வச்சோம். என்ன பண்ணுறீங்க? ம் பார்த்தேன். ஜிமின் வைனோட ஹேரெல்லாம் தள்ளி வச்சுட்டு வைனோட ஷர்ட்டை லைட்டாக மூவ் பண்ணி இங்கே கூட கிடச்சிருந்துச்சு. எங்கே போயிடுச்சா? சார் சார் அது ஜிமின் அந்த மஸ்கிட்டோ பைட் இருந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பைட் பண்ணும். எலி கடிச்சாலும் எப்படி தான் பெரிய மார்க்காக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? ஏய் சும்மா சொல்லக்கூடாது. நீ அப்படி இருக்க எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? சார் அது அந்த மஸ்கிட்டோ ரொம்ப லக்கி. சார் அது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. நான் லீனால நச்சு முன்ன சொல்லலாம் தான் நினச்சேன். அப்போ தான் நீ என்னை பற்றி பேசிகிட்டு இருந்த. ஜிமின் சார் ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, ஜிமின் சார் ஷர்ட்டில் பட்டன் போடல, என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தா. என்னை எந்த தேங்கிலெல்லாம் பார்த்துருக்க. உன் வாயிலேருந்து வேறு என்னெல்லாம் வரும்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீ இதெல்லாம் கட்டுவான்னு நான் நினச்சே பார்க்கல. அதை பற்றி பேசாதீங்க. சரி அதை பற்றி பேச வேணாம். உன் லைஃபோட கடைசி ஆசையாக ஃபர்ஸ்ட்டு நிறைவேற்றிடவா? அதான் அந்த டைட் ஹக் அண்ட் லாங் கிஸ்ஸா? சார் அதை சும்மா சும்மா விளையாட்டப்ப பேசிகிட்டு இருந்தேன். ஜிமின் வாயின் எழுத்து டைட்டாக ஹக் பண்ணோம். சார் அது ஏய் உனக்காக தான் வேணாமா? அது வைன் ஜிமினை ஸ்மெல் பண்ணிட்டே அவளோட ஹேண்ட் வச்சு ஜிமினை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணோம். ஏய் போதுமா போதுமா? இவ்வளோ டைட்டாக போதுமா? அது அது சார் சரி கிஸ் சார் கிஸ் பண்ணு. அது அது சார் என்ன நடக்குது? இதெல்லாம் கனவா நிஜமா? ஏய் என்ன கிஸ் பண்ணுறியா இல்லை போதுமா? உன் கடைசி ஆசை நிறைவேறலைன்னா பரவாயில்லையா? அது ஏன் செம்ம சான்ஸ் வேஸ்ட் பண்ணிடாதா? அப்புறம் இதை நினச்சி லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவா. சரி வேணாலும் விட. சார் தான் வைன் ஜிமினை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப டீப்பாக ரொம்ப பேஷனாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஜிமின் வைனுக்கு பர்ஃபெக்டாக கம்பெனி கொடுத்து ரொம்ப அழகாக மூவ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். 30 செகண்ட்ஸ்லேயே வைன் ஜிமினோட ஷோல்டரை டேப் பண்ண ஆரம்பித்தான். போதும் ஏய் என்ன அது ப்ரீத் பண்ண முடியல. ஒரு நிமிஷம். ஏய் என்ன லாங் கிஸ் ரொம்ப லாங்கான்னு சொன்ன அவ்வளோதானா? ஒரு 30 செகண்ட்ஸ் கூட தாண்டல. அது 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 சார் சார் நீங்கள் கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டேங்க. ப்ரீத் பண்ணவே சுத்தமாக முடியல. ஏய் கிஸ் பண்ணும்போது ப்ரீத் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? இந்த லிப்ஸை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. அதுக்குள்ள சார் அது சார் சரி ஓகே. உனக்கு இங்கெல்லாம் போதுன்னா எனக்கு ஓகே தான். உன்னோட கடைசி விஷ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுல? அது அது ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கலாம். ஜிமின் வைனை விட்டு கொஞ்சம் மூவ் ஆனான். அவன் ஜிமினை க்ளோஸாக இழுத்துட்டு சார் அது ஃபஸ்ட் ஹேண்ட்னால தான் கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியல. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த தடவை நான் கரெக்டாக பண்ணுறேன். கடைசி ஆசைக்கு இன்னொரு சான்ஸா? அது சார் ப்ளீஸ் ஒரு சான்ஸ். ஜிமின் வைனை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டேன். இன்னொரு சான்ஸ் கொடுத்தா எவ்வளோ நேரம் கொண்டு போவேன்? அது அது சார் நீங்கள் கொஞ்சம் ப்ரேக் பண்ண டைம் கொடுங்க. நான் கொண்டு போகிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நேரம். இன்னொரு சான்ஸ்லாம் தர முடியாதே. ஸோ